இப்போ பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற மொத்த பிளாஸ்டிக் பொம்மைகள்ல ஒரு 33% ஒரே ஒரு ஊர்ல இருந்து வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ம். கேட்கறதுக்கே ஒரு மாரி ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல. நன்னீர் முத்துக்கள், அதாவது இந்த ஃப்ரெஷ் வாட்டர் பெர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல 70% ஒரே ஒரு நகரத்திலயும். இப்போ நீங்க உங்க பாக்கெட்ல வச்சிருக்கிற லைட்டர்கள் எல்லாமே முற்றிலுமா வேற ஒரு குறிப்பிட்ட ஊர்லயும் உற்பத்தி ஆகுது. கண்டிப்பா. இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம் தான். அதானே, இந்த ஃபீல்ட் கைட் டு சோர்சிங் ஃப்ரம் சைனாஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஆவணத்த பத்தி நாம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். அத படிக்கும்போது எனக்கு வந்த முதல் எண்ணம் என்னன்னா, இது எப்படிங்க சாத்தியம்? இவ்ளோ பெரிய உற்பத்தி ஒரே இடத்துல நடக்கும்போது, அங்க எப்படி ஒரு மாபெரும் குழப்பம் வராம இருக்கு? ஆமா, ஒரு லாஜிஸ்டிக்ஸ் நைட்மேர் மாதிரி தோணும். எக்ஸாக்ட்லி. இப்போ 64,000 பொம்மை கம்பெனிகள் ஒரே ஊர்ல இயங்குனா, அது பெரிய கேயாஸ் தானே! வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா அப்படிதான் தோணும். ஆனா, இங்க தான் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ தற்செயலா உருமான ஒரு குழப்பம் இல்ல. இது ரொம்ப நுட்பமா, பல தசாப்தங்களா வடிவமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஆர்க்கிடெக்சர். ஓஹோ! ஒரு ஆர்க்கிடெக்சர் சொல்றீங்க? ஆமா. இப்போ நீங்க செங்காய் நகரத்த எடுத்துக்கோங்க. அங்க இருக்கிற அந்த 64,000 கம்பெனிகள் சும்மா பேருக்கு பதிவு செய்யப்பட்டவை கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆமா, தினமும் 1000 புது பொம்மை டிசைன்கள அவங்க மார்க்கெட்ல இறக்குறாங்க. ஒரு நாளைக்கு 1000 புது டிசைன்களா? அடேங்கப்பா! உண்மதான். இது ஏதோ ஒரு சாதாரண ஃபேக்டரி செய்யற வேலை இல்ல. இது ஒரு உயிருள்ள சிஸ்டம் மாதிரி செயல்படுது. 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இங்க இருந்து தான் சப்ளை போகுது. யோசிச்சு பார்த்தாலே தல சுத்துது. அதாவது இந்த ஆவணத்துல இருந்த மத்த ஊரின் புள்ளி விவரங்கள பார்த்தப்போ எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய பிரமிப்பு வந்துச்சு. ம். எந்த டேட்டா உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? இப்போ தனியான் நகரத்தை எடுத்துக்கோங்க. உலகத்தோட 50% மூக்கு கண்ணாடி லென்ஸுகள் அங்கதான் உற்பத்தி ஆகுது. வருஷத்துக்கு 40 கோடி ஜோடி லென்ஸுகள். நீங்க போட்டிருக்கிற கண்ணாடியில இருந்து ஏன் கண்ணாடி வரைக்கும் எல்லாமே அங்கிருந்து தான் வந்திருக்கலாம். கண்டிப்பா. இந்த தன்யாங் எப்படி இவ்ளோ பெரிய மார்க்கெட்ட புடிச்சாங்கங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. ஓ, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கா? ஆமா. 1980கள்ல உலகம் முழுக்க கண்ணாடியில அதாவது கிளாஸ் லென்ஸ் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல தான் தன்யாங் ஊர்க்காரங்க ரெசின் லென்ஸ்களுக்கு மாறுனாங்க. ஓ, ஒரு டெக்னாலஜி ஷிஃப்ட். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரே ஒரு டெக்னாலஜி ஷிஃப்ட் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக மார்க்கெட்டையும் அவங்க கைக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இது ஒரு ஊரோட கதை மட்டும் இல்ல. இந்த ஆவணம் முழுக்க இதே மாதிரி பல ஊர்கள பத்தி பேசுது. ஆமா, நான் கூட படிச்சேன். சுச்சியாங் ஊர்ல உலகத்தோட 60% விக் மற்றும் முடி நீட்டிப்புகள் தயாராகுது. ஆமா. யோங்காங் நகரத்துல 70% வேக்யூம் ஃபிளாஸ்க், குஷன் நகரத்துல 50% லைட்டிங் பொருட்கள்னு இந்த லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கு. அதோட ஷிங்ஷெங் ஊர்ல 25% நீச்சல் உடைகள். அதுவும் ஒரே இடத்துல. ஹாங்ஜி நகரத்துல 35% டூத் பிரஷ்கள். ஷென்ஜோல 50% நெக்டை அப்படின்னு புள்ளிவிவரங்கள் அடுக்கடுக்கா வருது. ரொம்ப பிரம்மாண்டமான டேட்டா வால் இது. ஆமா. ஆமா, இவ்ளோ டேட்டாவ பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இயல்பான கேள்வி வருது. இப்போ வெய்காய் நகரத்துல 60% மீன்பிடி தூண்டில்கள் பண்றாங்க. எல்லாரும் ஒரே மார்க்கெட்டுக்கு ஒரே இடத்துல போட்டி போடும்போது விலையை குறைக்கிறேன்னு சொல்லி தரம் குறைஞ்சு போகாதா? எப்படி இவ்ளோ நிறுவனங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரே இடத்துல இயங்குது? அங்கதான் நாம இந்த கிளஸ்டர் அதாவது உற்பத்தி தொகுப்புகள் அப்படிங்கிற கான்செப்டோட அறிவியல ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். கிளஸ்டர். ஓகே. அது எப்படி வேலை செய்யுது? இந்த ஆவணத்துல ஒரு அடிப்படையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வரிய குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை தயாரிக்க தேவையான 90% உதிரி பாகங்கள் வெறும் 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி செலவு அதல பாதாளத்துக்கு குறையும். விநியோக நேரம் சுருங்கும். ம். அதாவது அந்த லீட் டைம். ஆமா. லீட் டைம் குறைவதோட மட்டும் இல்லாம தரம் மிக எளிதா கண்ட்ரோல் ஆகும். இதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆர்க்கிடெக்சர் ரகசியம். 20 கிலோமீட்டர் சுற்றளவா? அதாவது ஒரு ஊருக்குள்ளேயே ரா மெட்டீரியல், ஸ்பேர் பார்ட்ஸ், அசெம்பிள் பண்றவங்க, பேக்கிங் பண்றவங்கன்னு எல்லாருமே இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. இது தியரியா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிகலா ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்து பார்த்தா இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ லியூஷி நகரத்த ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இது முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்கல் உதிரிப்பாகங்கள் தயார் பண்ற ஒரு பிசினஸ் கிளஸ்டர். இங்க சர்க்யூட் பிரேக்கர்கள் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு கம்பெனியும் முழு சர்க்யூட் பிரேக்கரையும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பண்றது கிடையாது. ஒரு நிமிஷம். அப்போ ஒருத்தர் ஒரு சின்ன பார்ட்ட மட்டும் தான் பண்ணுவாரா? ஆமா, அதுதான் அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்.
ஒரு கம்பெனி வெளியில இருக்கிற பிளாஸ்டிக் கவரை மட்டும் அதீத துல்லியத்தோட பல லட்சக்கணக்குல செய்யும். அவங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் மோல்டின் பத்தி மட்டும்தான் தெரியும். வாவ்! அப்போ உள்ள இருக்கிற பார்ட்ஸ்? இன்னொரு கம்பெனி உள்ள இருக்கிற சின்ன ஸ்விட்ச மட்டும் செய்யும். இன்னொருத்தர் தீப்பொறிய கட்டுப்படுத்துற அந்த ஆர்க் எக்ஸ்டிங்விஷரை மட்டும் பண்ணுவாங்க. நீங்க ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு 10 விதமான பொருட்களை செய்யும்போது அந்த செட்டப் நேரம், லேபர் செலவுன்னு நிறைய வீணாகும். ஆமா, ஒவ்வொரு முறையும் மெஷினை மாத்தணும். எக்ஸாக்ட்லி. ஆனா வருஷம் முழுக்க ஒரே ஒரு சின்ன பார்ட்ட மட்டும் செய்யும்போது அந்த பொருளோட விலை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அடிமட்டத்துக்கு போயிடும். ஓஹோ, இப்போ புரியுது. யாங்காங் பிளாஸ்க் நகரத்திலயும் இதே தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். உங்க டேபிள்ல இருக்கிற எட்டி, ஸ்டான்லி இல்ல ஹைட்ரோ ஃப்ளாஸ்க் மாதிரி பெரிய வெஸ்டர்ன் பிராண்ட் பிளாஸ்குகள் எல்லாமே இங்க இருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன ஃபேக்டரிகளால தான் உருவாகுது. ஆமா, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிராண்ட் பேரு, மார்க்கெட்டிங் மட்டும்தான் அந்த வெஸ்டர்ன் கம்பெனிகளோடது. ஆனா அதை உருவாக்குற அந்த தசபலம், இன்ஜினியரிங் எல்லாமே இந்த சீன நகரங்களோடது. ஆனா இப்போ என் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, இப்படி 10,000 கம்பெனிகளை ஒரே ஊர்ல வைக்கிறது ஒரு மாபெரும் சப்ளை செயின் ரிஸ்க் இல்லையா? ஏன் அப்படி தோணுது? இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய நகரத்தோட மொத்த பவரையும் ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல குடுக்கற மாதிரி, அங்க ஒரு பெரிய வெள்ளம் வந்தாலோ இல்ல முக்கியமான ஒரு உதிரி பாகம் தயாரிக்கிற கம்பெனி திவால் ஆனாலோ மொத்த உலகத்துக்கே பிளாஸ்க் சப்ளை நின்னுடாதா? இது ரொம்ப நியாயமான ஒரு பார்வை. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பழுதானா மொத்த ஊரும் இருட்டிடுங்கிற பயம் கண்டிப்பா வரும். ஆனா இந்த கிளஸ்டர்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி டிசைன் செய்யப்படல. இத ஒரு பவளப்பாறை, அதாவது கோரல் ரீஃப். கோரல் ரீஃபா? எப்படி? ஒரு பவழப்பாறையில ஒரு சின்ன பகுதி செத்து போனா மீன்கள் உடனே ஒரு இன்ச் தள்ளி இருக்கிற இன்னொரு பாறைக்கு போயிடும். நீங்க லியூஷில ஒரு பார்ட் ஆர்டர் பண்ணி அந்த சப்ளையர் மூடிட்டாங்கன்னா நீங்க பதற வேண்டியதே இல்ல. அடுத்த தெருவிலேயே அதே பார்ட்ட அதே விலையில அதே தரத்துல செஞ்சு தர 100 கம்பெனிகள் தயாரா இருப்பாங்க. அட, அந்த ஆங்கில நான் யோசிக்கவே இல்ல. ஒரு தனி கம்பெனி ஃபெயில் ஆகலாம், ஆனா அந்த மொத்த கிளஸ்டரும் என்னைக்கும் ஃபெயில் ஆகாது. உண்மைதான். ஒரு மாபெரும் சேஃப்டி நெட் அந்த ஊருக்குள்ளேயே பின்னப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஃப்டி நெட் இருக்கும்போது அவங்க ரொம்ப தைரியமா புதுசு புதுசா ரிஸ்க் எடுக்கலாம்னு தோணுது. ஏன்னா சீன பொருட்கள்னாலே ஒரு மாதிரி மலிவா காப்பி அடிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு மாயையே நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா ஷென்சன் பத்தி இந்த ஆவணத்துல படிச்சப்போ எனக்கு அந்த எண்ணமே மொத்தமா மாறிடுச்சு. கண்டிப்பா மாறணும். ஏன்னா ஷென்சென் ஒரு தனி உலகமே சொல்லலாம். மத்த ஊர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு, அதாவது பொம்மை, பிளாஸ்க்கு, விக்குன்னு ஃபேமஸ் ஆனா, ஷென்சென் மொத்த ஹார்ட்வேர் டெக்னாலஜிக்குமான ஒரு ஈகோசிஸ்டம். இங்கதான் ஹுவாவே, டிஜே மாதிரியான பெரிய கம்பெனிகள் உருவானதுன்னு படிச்சேன். ஆமா. ஆனா பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் இது சொர்க்கம் கிடையாது. ஒரு சின்ன ஹார்ட்வேர் ஐடியாவோட வர்ற ஒரு சாதாரண டீனேஜருக்கும் இதுதான் பெஸ்ட் இடம். ஷென்சென் வெறும் உற்பத்தியை மட்டும் பண்றதில்ல. அந்த ஸ்பீட் ஆஃப் இன்னோவேஷன் தான் அங்க மெயின். அந்த ஷென்சன் பிரைஸ் பத்தி படிச்சப்போ இதுதான் எனக்கு தோணுச்சு. அது ஏதோ மலிவான விலைன்னு நான் முதல்ல நினைச்சேன். ஆனா இது ஹார்ட்வேர் உலகத்தோட சிலிகான் வேலி. நான் ஒரு ட்ரோன் ஐடியாவை திங்கக்கிழமை ஒரு பேப்பர்ல கிறுக்கி கொடுத்தா புதன்கிழமை அது ஒரு ஒர்க்கிங் புரோட்டோடைப்பா என் கைக்கு வந்துரும். எக்ஸாக்ட்லி. அந்த அதீத வேகத்துக்கு தரப்படுற விலை தான் அந்த ஷென்சன் பிரைஸ். இத கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நீங்க கலிஃபோர்னியாலயோ இல்ல வேற ஒரு நாட்டிலயோ இதே ட்ரோன் புரோட்டோடைப் பண்ணணும்னா, ஒவ்வொரு மைக்ரோ சிப்புக்கும், பிளாஸ்டிக் மோல்டுக்கும் நீங்க பல ஊர்களுக்கு மெயில் அனுப்பி, சப்ளையரை தேடி, அதெல்லாம் ஷிப்பிங் ஆகி வந்து சேர பல வாரங்கள் பிடிக்கும். ஆமா, ரொம்ப லேட் ஆகும். ஒரு பார்ட் ஃபெயில் ஆனா திரும்பவும் முதலிலிருந்து ஆரம்பிக்கணும். ஆனா ஷென்சன்ல எல்லாமே ஒரு சில கிலோமீட்டர்ல கிடைக்கும். ஒரு சிப்பு வேலை செய்யலையா, அடுத்த தெருவுக்கு நடந்து போய் வேற ஒரு சிப்பு வாங்கிட்டு வந்துடலாம். ம், இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இங்க நடக்கிற இன்னோவேஷன்ஸ் எல்லாமே அரசாங்கம் சொல்லிக் கொடுத்த நடக்கிறது இல்ல. மார்க்கெட்ல இருக்கிற கடுமையான போட்டியால ஆட்டோமேட்டிக்கா உருவாகிறது. இது எலக்ட்ரானிக்ஸ்ல மட்டும் அல்ல, கலையிலயும் நடக்குதுங்கிறது தான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஹுவாங்ஷியாவ் அப்படின்னு ஒரு ஊர். உலகத்துல இருக்கிற வயலின்கள்ல 30% இங்க தான் உருவாகுதுன்னு புள்ளி விவரம் சொல்லுது. ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடி. இதுல என்ன ஆச்சரியம்னா, அங்க வேலை செய்யற 80% தொழிலாளர்கள் ஆரம்பத்துல விவசாயிகளா இருந்தவங்க. பல தசாப்தங்களா அவங்க கைகளால மரவேலை செஞ்சு செஞ்சு தங்களோட திறமைய வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த இசைக்கருவிகளை உருவாக்குறாங்க. அதுதான் பல வருஷகால திட்டமிடலோட பலன். தலைமுறை தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட கலையில அவங்க நிபுணத்துவம் பெறாங்க. ஒரு மனித வளத்தை எப்படி ஸ்கில்ஃபுல்லா மாத்திருக்காங்க பாருங்க. கண்டிப்பா. அதே மாதிரி கேக்கியாவோ துணி நகரத்தை நீங்க எடுத்துக்கலாம். அவங்க ரெடிமேட் துணிகளை தைக்கிற ஆட்கள் கிடையாது. ஒட்டுமொத்த உலக ஃபேஷன் பிராண்டுகளுக்கும் தேவையான
மூல துணிகளை, அதாவது ரா ஃபேப்ரிக்ஸ உருவாக்குறவங்க. ஓ, அந்த ஃபவுண்டேஷனே அவங்க தானா? ஆமா, பாலியஸ்டர், நிட்ஸ், கெமிக்கல் ஃபைபர்னு எல்லாமே அங்கதான் உற்பத்தி ஆகுது. அந்த ஊர்ல 1 மீட்டர் துணியோட விலை 1 சென்ட் ஏறுச்சுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா முன்னணி ஃபேஷன் பிராண்டுகளோட விலையும் ஏறும். நிஜமாவா? மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்றாங்களா? ஆமா, அந்த அளவுக்கு உலக மார்க்கெட்டோட விலையை நிர்ணயம் பண்ற சக்தியா அவங்க இருக்காங்க. டிசைன் பண்றது, விளம்பரம் பண்றது என்னவோ ஐரோப்பியர்களா இருக்கலாம். ஆனா அதை செயல்படுத்துற மொத்த அறிவும் கண்ட்ரோலும் இந்த நகரங்கிட்ட தான் இருக்கு. சரி, இது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா எந்த குறையும் இல்லாத மாதிரி இருக்கு. ம். ஆனா அப்படி இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஆமா. இப்போ நான் ஒரு சாதாரண வாங்குபோற, அதாவது ஒரு சின்ன பிசினஸ் பண்றேன்னு வைப்போம். அலிபாபா மாதிரியான ஒரு தளத்துல போய் ஒரு சப்ளையரை தொடர்பு கொள்றேன். இந்த பிரம்மாண்டமான கடல்ல நான் என்னென்ன தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஏன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்க வாய்ப்பு இல்லையே. ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. இவ்ளோ பெரிய சிக்கலான சிஸ்டத்துல வெளியில இருந்து வர்ற ஒரு புது பயர் கண்டிப்பா சில ஆரம்ப கட்ட தவறுகளை, அதாவது ரூக்கி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வழிகாட்டி ஆவணம் அத ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. ஓகே, முதல் தவறு என்ன? முதல் விஷயம் பேமெண்ட் பண்றது. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தனி நபரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்பவே கூடாது. பர்சனல் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அனுப்புறது மிகப்பெரிய தப்பு. எப்பவுமே அதிகாரப்பூர்வமான கம்பெனி அக்கவுண்ட்டுக்கு மட்டும்தான் அனுப்பணும். இது ஒரு அடிப்படையான பிசினஸ் ரூல் தானே. ஆனா மொழி தெரியாத, கலாச்சாரம் தெரியாத ஒரு நாட்டுல பல பேர் இந்த தப்பா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த செங்காய் பொம்மை ஊர்ல நடக்கிற ஒரு தந்திரத்தை பத்தி படிச்சப்ப எனக்கு உண்மையிலே பயமா இருந்துச்சு. அந்த லோ கோட் ட்ராப் தானே. ஆமா. இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட பொம்மைக்கு ஆர்டர் கேக்குறீங்க. 10 கம்பெனி ஒரு விலை சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு கம்பெனி மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையை கோட் பண்றாங்கன்னா, நாம என்ன பண்ணுவோம்? உடனே சந்தோஷப்பட்டு லாபம்னு நினைச்சு அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துடுவோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொறி இருக்குல்ல. கண்டிப்பா. அந்த மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கம்மி விலை தர்றாங்கன்னா, அவங்க ஏதோ உங்க மேல இருக்கிற நல்லெண்ணத்துல தரல. அவங்க ரீசைக்கிள் செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இல்லனா செலவை குறைக்க தரக் கட்டுப்பாட்டு படிகளை, அதாவது QC ஸ்டெப்ஸ மொத்தமா ஸ்கிப் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். ஓ மை காட்! இது பெரிய ரிஸ்காச்சே. ஆமா, இத ஒரு பெரிய லாபம்னு நினைச்சு நீங்க அந்த பொருட்களை வாங்கி உங்க நாட்டுக்கு கொண்டு வரும்போது தான் நிஜமான பிரச்சனையே ஆரம்பிக்கும். அந்த நாட்டு கஸ்டம்ஸ்ல அதுக்கு சேஃப்டி சர்டிபிகேட் கிடைக்காது, அதுல நச்சுத்தன்மை கூட இருக்கலாம், கடைசில மொத்த கண்டெய்னரும் முடங்கி போயிடும். லாபத்தை பார்க்க போய் போட்ட முதலீடே மொத்தமா காலியாயிடும். ஒரு சின்ன தப்பு எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்குது பாருங்க. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தந்திரம் ஷாங்ஷியாஹூ முத்துக்கள் நகரத்துல நடக்குது. ஆமா, அந்த பேர்ல்ஸ் மிக்சிங். நன்னீர் முத்துக்கள்ல 70% அங்கதான் வருதுன்னு முன்னாடியே பார்த்தோம். நீங்க மொத்தமா பல கிலோ முத்துக்களை ஆர்டர் பண்ணும்போது நல்ல தரமான முத்துக்களுக்கு நடுவுல கொஞ்சம் கூட சத்தமே இல்லாம குறைந்த தர முத்துக்களை கலந்துருவாங்களாம். ஆயிரக்கணக்கான முத்துக்களை யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து எண்ணி பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்கு தான் இந்த சோர்சிங் வழிகாட்டி ஒரு தெளிவான உறுதியான ஆயுதத்தை கொடுக்குது. நீங்க எவ்ளோ பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் சரி, இல்ல அந்த சப்ளையர் எவ்ளோ நம்பிக்கையானவரா, பல வருஷமா உங்களுக்கு தெரிஞ்சவரா இருந்தாலும் சரி, சரி. என்ன பண்ணணும்? ஃபேக்டரிய விட்டு பொருள் வெளிய வர்றதுக்கு முன்னாடி தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன், இண்டிபெண்டன்ட் தேர்ட் பார்ட்டி QC பண்ணியே ஆகணும். இத மட்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதாவது எஸ்ஜிஎஸ் இல்லனா பியூரோ வெரிட்டாஸ் மாதிரியான இண்டிபெண்டன்ட் கம்பெனிகளை வச்சு சரக்கு செக் பண்றது கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இதுக்கு ஒரு $200 வரைக்கும் செலவாகலாம். இத ஒரு வீண் செலவா பல புது பையர்ஸ் நினைப்பாங்க. ஆனா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பழுதான அல்லது தரமற்ற சரக்கு உங்க ஊருக்கு வந்து சேர்வதை தடுக்க இந்த $400ங்கிறது ஒரு மிகச்சிறிய ஆனா மிக அவசியமான இன்சூரன்ஸ் மாதிரி. இது ரொம்ப உண்மையான பாயிண்ட். ஃபேக்டரிக்காரங்க நாங்களே செக் பண்ணிட்டோம், நேரம் ஆகுது, உடனே ஷிப் பண்ணணும் அப்படின்னு உங்களை எவ்வளோ அவசரப்படுத்தினாலும் நீங்க எக்காரணம் கொண்டும் இந்த தேர்ட் பார்ட்டி செக்கிங் இல்லாம சரக்கை ஏத்தவே கூடாது. இந்த ஒட்டுமொத்த ஆவணத்தையும் நம்ம பேச்சையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. சீனா உலகத்தோட ஃபேக்டரியா மாறினதுக்கு காரணம் இந்த கிளஸ்டர் அப்படிங்கிற கட்டமைப்பு தான். இது வெறும் மலிவான கூலி தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்குற இடமே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது புவியியல், நேரம், வேகம், தரம் இது எல்லாத்தையும் மிக துல்லியமா இணைக்கிற ஒரு நெட்வொர்க். ஆமா, பல வருஷங்களா செதுக்கப்பட்ட ஒரு மாபெரும் நெட்வொர்க். ஒரு ஊர் முழுதும் ஒரே பொருளை சுவாசிக்குது, அதுலயே வாழுது. இப்ப நாம இந்தியாவோட நிலைமையை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த ஆவணத்தோட டேட்டா வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப அவசியமான ஒண்ணாப்படுது. ஆமா, குளோபல் மேனுஃபேக்சரிங்ல இந்தியாவோட பங்கு வெறும் 3% தான். ஆனா சீனாவோட பங்கு 28%.
இந்த பெரிய கேப் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனை இல்ல. அது உற்பத்தி எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படிங்கறதுல இருக்கிற வித்தியாசம். இப்போ அந்த ஜின்ஜியாங் ஸ்னீக்கர் கிளஸ்டர் எடுத்துக்கோங்க. ஒரு ஷூ சாம்பிள்ல இருந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போக வெறும் 48 மணி நேரம் தான் ஆகுதாம். ஆமா. ஆனா அதுவே இந்தியால ஒரு ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலை செட்டப் பண்ண பல வாரங்கள் ஆகிடுது. எக்ஸாக்ட்லி. அந்த ஸ்பீடு ஏதோ தற்செயலியா நடக்கறதில்ல. அது ஒரு ஸ்ட்ரக்சரல் விஷயம், ஒரு பாலிசி சாய்ஸ். ஒரு சப்ளையரை இன்டர்நெட்ல ஏதோ ஒரு மூலையில தேடி கண்டுபிடிச்சு வாங்குறதுக்கும், ஒரு கிளஸ்டர் அப்படிங்கிற மாபெரும் ஈகோசிஸ்டம்குள்ள போய் வியாபாரம் செய்யறதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அதுதான் சப்ளை செயின் உலகத்தோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த 20 கிலோமீட்டர் சுற்றடலுக்குள்ள எல்லாமே நடக்குது பாத்தீங்களா? அதுதான் மேஜிக். இதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டாலே ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம் எப்படி செயல்படுதுங்கிற சூட்சுமமே உங்களுக்கு புரிஞ்சிரும். கண்டிப்பா. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு பிசினஸ் பண்றவரா இருக்கலாம், பொருட்களை இறக்குமதி செய்றவரா இருக்கலாம், இல்லனா உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வலரா கூட இருக்கலாம். ஆனா இந்த கிளஸ்டர் முறையை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க உங்களை சுத்தி இருக்கிற சாதாரண பொருட்களை பார்க்கற விதமே அடியோடு மாறிடும். ஆமா. இப்போ உங்க டேபிள் மேல இருக்கிற அந்த காஃபி பிளாஸ்கையோ இல்ல உங்க பாக்கெட்ல இருக்கிற லைட்டரையும் எடுத்து பாருங்க. ஆமா, அந்த 10 ரூபா 100 ரூபா பொருளுக்கு பின்னாடி உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில பல்லாயிரக்கணக்கான ஃபேக்டரிகள் கொண்ட ஒரு மாபெரும் நகரம், ஒரு உயிருள்ள ஆர்கானிசம் மாதிரி இரவும் பகலும் இயங்கிக்கிட்டு இருக்கு. உண்மைதான். இந்த ஆழமான தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வியோட விட்டு செல்றேன். ஒரு பொருளோட மொத்த உதிரிப்பாகங்களையும் 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள கொண்டு உலகத்தோட உற்பத்தியையே சீனா தன் பக்கம் ஈர்த்து வச்சிருக்கு. அமெரிக்கா சீனா வர்த்தக போருக்கு நடுவுல உலகத்தோட சப்ளை செயின் மாறிக்கிட்டு வர்ற இந்த நேரத்துல இதே மாதிரி ஒரு மாபெரும் உற்பத்தி கட்டமைப்பை இந்தியாவால உருவாக்க முடியுமா? ம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, அப்படி இந்தியாவால இந்த கிளஸ்டர் மாடலை உருவாக்க முடிஞ்சா நம்ம நாட்டோட பொருளாதாரத்துல அது எப்பேற்பட்ட மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இதை இப்போ செய்யலன்னா வேற எப்போ செய்யறது? யோசிச்சு பாருங்க.